Hi dears, welcome to 0 to Infinity channel. 10th standard Maxல first chapter பார்த்துட்ருக்கோம், relations and functions. Already exercise 1.1 and introductions examples நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். டவுட் ஏதாவது இருந்தால் அதில் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2 உடைய டாபிக் ரிலேஷன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், உறவுகள், தொடர்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டை ரிலேட் பண்ணி நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கோம். தட் இஸ் ஒரு ரெண்டு மென் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபாதர் அண்ட் சன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். ரெண்டு ஃபீமேல்ஸ் இருக்கும் போது அவங்கள மதர் அண்ட் டாட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்குது. பட் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஒரு ரிலேஷனை எப்படி இருக்குது, அந்த ரிலேஷனை சிம்பிளில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அந்த ரிலேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, லிசன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். லைன் ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு XY. ஸோ இங்கே என்னோடய ரெண்டு ஆப்ஜெக்ட் என்னன்னு பாருங்கள். என்னோடய ரெண்டு ஆப்ஜெக்ட் ஏபி அண்ட் XY. என்னோடய ரெண்டு ஆப்ஜெக்ட் லைன் ஏபி அண்டு லைன் XY. பர்பண்டிகுலர் அப்படின்ற ஒரு ரூலை யூஸ் பண்ணி பர்பண்டிகுலர் அப்படின்ற ஒரு ரூலை யூஸ் பண்ணி நான் ரெண்டு ஆப்ஜெக்டையும் ரிலேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம சிம்பிளில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். லைன் ஏபி capital R, line XY in R means relation. ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்டை எப்படி சிம்பிள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு ரிலேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா ஆர்டர்டு பேராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்னோடய ரெண்டு ஆப்ஜெக்ட், ஒன் இஸ் லைன் ஏபி, செகண்ட் ஆப்ஜெக்ட் லைன் XY. ஸோ ஆர்டர் பேரா நான் எழுதியிருக்கிறேன். கிளியரா? சரி, ஒன் மோர் எக்ஸாம்பிள் கவனிங்க. -1 இஸ் கிரேட்டர் தேன் -5. இப்போ நம்மளோட ரெண்டு ஆப்ஜெக்ட் -1 அண்டு -5. டூ ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன? -1 அண்டு -5. என்னோட ரூல்னு பாருங்கள், கிரேட்டர் தேன் அப்படின்ற ஒரு ரூல் எடுத்து ரெண்டு ஆப்ஜெக்டையும் நான் ரிலேட் பண்ண போகிறேன். ஓகே, பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி சிம்பிளில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். -1 ஆர் -5. ஓகே, அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். -1, -5 ஆர்டர் பேராக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பண்ணியிருக்கோமா? சரி, ஒன் மோர் எக்ஸாம்பிள் கவனிங்க. L is a line of symmetric for triangle PQR. என்னுடைய டூ ஆப்ஜெக்ட்ஸ் லைன் அண்டு that is L and triangle PQR. ஓகே, நான் சிமெட்ரிக் அப்படின்ற ஒரு ரூலை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ரிலேட் பண்ண போகிறேன். L related to or relation to triangle PQR. எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். L, triangle PQR. ஓகே, ஸோ இந்த டேபிளிலேருந்து நம்ம என்ன தெரிகிறோன்னு பாருங்கள், என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள். ஒரு ரிலேஷனை எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி அந்த ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, கிளியரா? சரி, இப்போது டெஃபினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எக்ஸாம்பிள்ஸில் இருந்து நம்ம எப்படி டெஃபினேஷனை கிளியர் பண்ணுறது, எப்படி டெஃபினேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? கவனிக்கிறீங்களா? சரி, லிசன். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஒரு கிளாஸில் ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். லிசன். ஒரு கிளாஸில் 7 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஹைட்ஸ் எடுத்திருக்கேன். Let us define a relation between heights of corresponding students. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், என்ன ரிலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹைட்டையும் அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸையும் ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிள் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹைட், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிலேட் பண்ண போகிறேன். ரிலேஷனுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டர் பேராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களே ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆரோ டயக்ராம் இஸ் கிவன். பாருங்கள்,
ஒரு 5 ஐட்ஸ் கொடுத்துருக்காங்க, சாரி 4 ஐட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4.5, 5, 5.1, 5.2 எல்லாமே ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே பேர் பண்ணிட்டாங்க ஹைட்க்கு ஏற்ற கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸை. ஓகேவா? அந்த பேர் பண்ணதை மட்டும்தான் நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். 4.5, 51, சாரி 4.5, S1, 4.5, S4, நெக்ஸ்ட்டு 5, S3, 5, S5, next one 5.1, S6, next one 5.2, S2, 5.2, S7. ஓகேவா? ஸோ ஒரு ரிலேஷனை என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, ஆர்டர்டு பேராக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த பேரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ இந்த ஆர்டர்டு பேரை கலெக்ட் பண்ணி எழுதும் போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். என்ன அப்படின்றத யோசிங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு. ஸோ ஆர்டர்டு பேர்னாலே உங்களுக்கு மைண்டுக்கு வர வேண்டிய டாபிக் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பாருங்களேன், இதே 2 செட்டுக்கு நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதியிருக்கேன். கவனிங்க. வாட் இஸ் ஏ செட்? 4.5, 5, 5.1, 5.2 எழுதிக்கனா? சரி, நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் பி செட்? S1, S2, S3, S4, S5, S6, S7. ஓகே, கிளியரா? இப்போ 2 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். கவனிங்க. 4.1, S1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிற கான்செப்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர், வாட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இன் ஏ? 4.5. 4.5 ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4.5 S2, 4.5 S3, 4.5 S4, 4.5 S5, 4.5, S6, 4.5, S7. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஐட்ஸையும் என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து எழுதணும். இப்போ ஒரு ஐட்டுக்கு பாருங்கள் 7 ஆர்டர்டு பேர் வருதா, அதே மாதிரி நான் 5.2க்கு எழுதியிருக்கேன், 5க்கு எழுதியிருக்கேன், அதே மாதிரி 5.1க்கு எழுத முடியும், 5.2க்கு எழுத முடியும். இப்போ டோட்டலாக 5 ஏ செட்டில் இங்கே 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுனேன் அப்படின்னா டோட்டலாக 35 ஆர்டர்டு பேர்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் இதில் எல்லா ஆர்டர்டு பேரும் உனக்கு ரிலேஷனாக வரலை. பாருங்கள், 4.5, S1 வந்திருக்கா? 4.5, S1. நெக்ஸ்ட்டு 4.5, S4. ஓகே, இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5, S3. இங்கே எங்கே இருக்கு பாரு? 5, S3. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் 5, S5. இந்த மாதிரி இந்த 35 ஆர்டர்டு பேர்ஸில் ஒரு சில ஆர்டர்டு பேர் தான் என்னவா இருக்குது, ரிலேஷனாக இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஆர்டர்டு பேர் அப்படின்றது ரிலேஷனில் சம் ஆர்டர்டு பேர் தான் வந்திருக்கு. இந்த ரிலேஷன் யாருடைய சப்செட்டாக இருக்குப்பா? கார்ட்டீசியன் ப்ராடக்டுடைய சப்செட்டாக இருக்குது. கிளியர் ஆகுதா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கிற ஃபுல் எலமெண்ட்ஸில் ஃபுல் ஆர்டர்டு பேரில் சில ஆர்டர்டு பேர் மட்டும்தான் உங்களுக்கு ரிலேஷனாக வந்திருக்கு. ஓகே, இப்போ சப்செட்னால் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். வாட் இஸ் மீன் சப்செட்? லிசன், இஃப் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ இன் பி, we write A subset B. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும் பாருங்கள். வாட் இஸ் A? 1, 2, 3. வாட் இஸ் B? 3, 1, 2, 4, 5. ஓகே, ஏல இருக்கிற எல்லா நம்பரும் பியில் இருக்கா பாருங்க? 1, 2, 3 இருக்கா? ஸோ அப்போ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பியில் இருக்குது அப்படின்றப்ப ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்களேன், பி பெரிய செட்டாக இருக்கா? சில டைம் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ஏவை விட பி பெருசாக இருக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் தான் இங்கே சொல்ல வரும். ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பியில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற சில ஆர்டர்டு பேர் மட்டும்தான் ரிலேஷனுக்கு வருது. சில டைம் எல்லா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் கூட என்னவா வரலாம், ரிலேஷனாக வரலாம். அதுக்கு தான் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், சப்செட் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கார்ட்டீசியன் ப்ராடக்டை விட
ஈக்குவலான ரிலேஷன்ஸும் இருக்கலாம், இல்லை அதில் இருக்கிற சில ஆர்டர்டு பேர் மட்டும் ரிலேஷனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரிலேஷனுக்கான டெஃபினேஷன் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து டெஃபினேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கவனிங்க. What is relation? Let A and B. What is? Let A and B be any two non-empty sets. ரெண்டு செட்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க, அதுவும் நான்-empty செட்ஸாக எடுத்துக்கோங்க. Listen. A relation R from A to B. A relation R from A to B. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ரிலேஷன் ஏலேருந்து பிக்கு ரன் ஆகுது, இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது, இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? திஸ் இஸ் கீவேர்ட். ஒரு ரிலேஷன் எப்படி இருக்கும்? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கும். நான் டேரெக்டாக இது சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரிலேஷன் எப்படி இருக்கும்? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியாக இருக்கும். ஓகே, சாட்டிஸ்ஃபையிங் சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷன்ஸ். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ரிலேஷனை பேர் பண்ணி எடுத்து எழுதியிருப்போம். அதை தான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இன் சிம்பிள்ஸில் எப்படி சொல்கிறதுன்னு பாருங்களேன். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. இங்கே ஏ அண்ட் பின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஏலையும் பிலையும் ஒரு எலமெண்ட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. த்ரூ ஆர் தென் வி ரைட் இட் ஆஸ். இப்போ தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஆர் எக்ஸ் ரிலேஷன் டு ஐ. ரிலேஷனை கேபிட்டல் ஆர் அப்படின்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணி ரெண்டு ஆப்ஜெக்டையும் ரிலேட் பண்ணி எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு. இப்போ இது இன்னொரு லைன் ஆஃப் டெஃபினேஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இந்த லைன், இந்த வேர்டுக்கான மீனிங் ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்டை ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டுடைய ஆர்டர் பேர் கண்டிப்பாக யார்கிட்ட இருந்து தான் வரும்? ரிலேஷனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ தான் நான் பார்த்துருந்தேன், ரிலேஷன்ஸோடைய எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்டர்டு பேராக தான் இருக்கும், சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ அப்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்னன்னு சொல்கிறேன், கவனிங்க. நான் சிம்பிள் போடுறேன் பாருங்கள். டபுள் ஏரோ மார்க், தட் இஸ் எக்ஸ் ரிலேஷன் டு ஒய் அப்படின்றத கிவனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்டு பேர் எதில் இருக்குதுன்னு அர்த்தம்? ரிலேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிலாங்ஸ் டுனா உங்களுக்கே தெரியும், அப்பியர். ஓகேவா? சரி, ரிவர்ஸில் பாருங்களேன். ஒரு ஆர்டர் பேர், ஒரு பாயிண்ட்டு என்னவா இருக்குது? ரிலேஷனில் ஒரு எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டுமே ஏதோ ஒரு ரிலேஷனில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கிவன் எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம், ப்ரூஃப் எடுத்து கிவனையும் கொண்டு வரலாம். அதுக்கு தான் இந்த வேர்டை அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் அண்டு ஒன்லி இஃப். ஓகேவா? ஸோ இப்போ ரிலேஷன்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் உங்களுக்கு புரியுதா? ரிலேஷன் இஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகே, சரி. இப்போ ரிலேஷனை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரே ஒரு செட் ஆர்டர் பேர் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், ஒரு ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் algebraical method, second one is visual method. Algebraic method means some variables யூஸ் பண்ணி காமிக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. கவனிங்க, ரோஸ்டர் ஃபார்மில் காமிக்கலாம், ஆர் செட் பில்டர் ஃபார்ம், ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம ரிலேஷனை காமிக்க முடியும். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, ரோஸ்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? லிஸ்டிங் த எலமெண்ட்ஸ். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன?
லிஸ்டிங் தி எலமெண்ட்ஸ். ஓகே, எலமெண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். இங்கே ஏன் பேரா எழுதியிருக்கேன்? எப்போவுமே ஒரு ரிலேஷனை எப்படி தான் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்டர்டு பேரா தான் எலமெண்ட்டை காமிக்கணும். அதனால தான் நான் ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதியிருக்கேன்? பேரா எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வாங்க. செட் பில்டர் ஃபார்ம். எப்படி செட் பில்டர் ஃபார்மில் பண்ணலாம்? எக்ஸ் கமா ஒய். எப்போவுமே நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதும் போது ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் சச் தட் இப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது சிங்கிள் எலமெண்ட். ஸோ இப்போ எலமெண்ட்டை நான் பேரா எழுதியிருக்க காரணம் என்ன? ரிலேஷனை எப்போவுமே பேரா தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க எலமெண்ட்டில். ஸோ எக்ஸ் கமா ஒய் சச் தட் நீங்கள் எடுக்கிற எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? ஏல இருக்கும். நீங்கள் யூஸ் வர ஆன்சர் ஒய்லாம் எதில் இருக்கும்? பியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்ம்லேயும் காமிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், விஷுவல் மெத்தடாக எப்படி காமிக்கிறது? இந்த ஆரோ டயக்ராம் யூஸ் பண்ணி காமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆரோ டயக்ராம்னா என்ன? ஒன்றும் இல்லை, நான் கீழே ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கவனிங்க. 2 செட் எடுத்திருக்கேன். ஏ 1 2 3 4, பிஸ் ஏபிசி. ஓகே, டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன். ஆரோ டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கமா ஏ, 2 கமா பி, 4 கமா பி. 3க்கு அவங்க பேர் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் ரிலேஷன் எழுதுகிறேன், கவனிங்க. ரிலேஷன் எப்படி எழுதுவீங்க? பேர் பண்ணியிருக்கிறத மட்டும்தான் எழுதணும். 1 கமா ஏ, 2 கமா பி, 4 கமா பி. ஓகே, இந்த 2 செட்டுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கவனிங்களேன். உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். 1 எடுத்து ஏபிசிக்கு எழுதணும், நெக்ஸ்ட்டு 2, நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 4. பாருங்கள், நிறைய ஆர்டர்டு பேர் இருக்கா? அதில் இருக்கிற சில ஆர்டர்டு பேர் தான் என்னவா வந்திருக்கு? ரிலேஷனாக வந்திருக்கு. அதனால தான் அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க? சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்லியிருந்தாங்க. புரியுதா? ஒரு பெரிய செட்டு ஏ கிராஸ் பி, அதில் இருக்கிற சில எலமெண்ட்ஸ் தான் உன்னுடைய ரிலேஷன்ஸில் வரும். சம்டைம்ஸ் ஈக்குவலாக வரலாம். ஓகேவா? ஐ திங்க் ரிலேஷனுக்கான டெஃபினேஷன் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆரோ டயக்ராமில் விஷுவலாக சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ கண்டிப்பாக டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கவனிங்களேன், ஒரு ரிலேஷனில் டொமைன்னா என்ன? வாட் இஸ் மீன் டொமைன்? ஆல்ரெடி 9th படிச்சிருக்கீங்க. டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே ரிலேஷனில் என்னன்னு பாருங்களேன். லிசன். The set of all first component of the ordered pair. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே பாருங்களேன், என்னோட ஆர்டர்டு பேர் இருக்கு இல்லையா? ரிலேஷனில் இருக்கிற ஆர்டர்டு பேரில் ஃபஸ்ட்டு நம்பரை தான் டொமைன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் 1 2 4. இப்போ டொமைன்னா என்னன்னு சொல்கிறோம்? செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காம்போனண்ட் ஆஃப் ஆர்டர்டு பேர். இதை நான் வேர்ட்ஸில் சொல்லியிருக்கேன். இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கவனிங்களேன். டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு x belongs to A such that x relating to y. கண்டிப்பாக எக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும். அந்த செட்டெல்லாம் தான் டொமைன்னு சொல்ல போகிறேன். ஏதோ ஒரு ரிலேஷனில் இருக்கும். யார்? என்னோட 2 ஆப்ஜெக்ட் எக்ஸும் ஒய்யும். ஃபார் சம் ஒய் பிலாங்ஸ் டு பி. ஒன்றும் இல்லை, திரும்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். 1க்கு பி எங்கே இருக்குது? ஏல இருக்குது. 2ஓட பேர் பி, 4ஓட பேர் பி. அப்போது ஃபார் சம் ஒய்க்கு சம் பேர் இருக்கும். அந்த ரிலேட்டட் ஆஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் நம்ம டொமைன்னு சொல்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கோடொமைன்? கோடொமைன் என்ன? ரொம்ப ஈஸிப்பா. The codomain of the relation R is B. What is B? உன்னோட கொஷினில் செகண்ட் செட் என்னன்னு பாருங்கள். வாட் இஸ் பி? ஏபிசி. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும் இங்கே? கோடொமைன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் வாங்க. வாட் இஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கணும். ரேஞ்ச்னா என்ன? நான் வேர்ட்ஸில் சொல்கிறேன், அப்புறம் சிம்பிள்ஸ் பார்க்கலாம். The set of all second component of ordered pair. இந்த சிம்பிள் எப்படி சொல்லலாம்? செகண்ட் எலமெண்ட்னாலே அது ஒய்ன்னு சொல்கிறோம். பாருங்கள், y belongs to B such that x, y belongs to R. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியும் சொல்லலாம், இந்த மாதிரி ஆர்டர்டு பேர் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஃபார் சம் x belongs to A.
நான் செகண்ட் காம்போனன்ட் எடுத்தேன் அப்படின்னாலே அதுக்கு சம் எலமெண்ட் ஏல இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நான் ரேஞ்ச் சொல்ல முடியும். பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ஸில் பாருங்கள், என்னுடைய ரேஞ்ச் பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் பேர் போயிருக்கு, 1, A, 2, B, 4, B. ஸோ பேராக இருக்கிறவங்கள மட்டும்தான் ரேஞ்சுன்னு சொல்ல போகிறேன். அப்போ வாட் இஸ் ரேஞ்ச்? R equal to open bracket A, B. ஓகேவா, கிளியர் ஆயிருக்கா? ஸோ ரேஞ்ச்னா என்ன? உன்னோட ஆர்டர்டு பேரில் இருக்கிற செகண்ட் காம்போனன்ட் தான் உன்னோட ரேஞ்ச். ஓகேவா? ஸோ டொமைன்னா என்னன்னு பார்த்தோம், கோடொமைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்துருக்கோம். கிளியர் ஆயிடுச்சா? ஸோ ரிலேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிளியர் ஆயிடுச்சு. டொமைன் கிளியர், கோடொமைன் கிளியர், ரேஞ்ச்னா என்னன்றது கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சரி, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு ஒன் மோர் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரியும் நம்புகிறேன். வாட் இஸ் பாருங்கள், 2 செட்டு எடுத்திருக்கேன். A equal to 2, 3, 4, 5, B equal to 8, 9, 10, 11 அப்படின்னு 2 செட்டு எடுத்திருக்கேன். ஒரு கண்டிஷன் பாருங்கள், R be the relation is factor of from A to B. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் ஏலேருந்து பிக்கு ரிலேட் பண்ணும் போது அது ஃபேக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? பியிலேருந்து ஏ பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேக்டர்ஸாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், 2 விஷயத்தை என்னை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் மீன்ஸ் ரிலேஷன். என்ன ஃபார்மில் காமிக்க சொல்கிறாங்க? ரோஸ்டர் ஃபார்மில் காமிங்க. நெக்ஸ்ட்டு டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்னன்னு இந்த கொஷினுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. சம் பார்க்கலாமா? கிளியராக எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. R கன்சிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் A, B, வேர் எப்போவுமே என்னோடய ரிலேஷன் ஒரு பேராக தான் இருக்கும். அந்த பேரில் ஏ வேணும்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் பியாக எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்களேன், இதில் நிறைய என்னால் எழுத முடியும், பட் ஃபேக்டராக வர பேர் மட்டும்தான் எழுதணும். இப்படி எழுதுனா 2, 8, 2, 10, 3, 9, 4, 8, 5, 10. ஓகே, ஏன் நிறைய பேர் இருக்குது, அதில் இதை மட்டும் எழுதுறேன்றது பாருங்கள். ஃபேக்டர் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் ஃபேக்டராக இருக்கிற பேரை மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ இதனுடைய டொமைன் என்னன்னு பாருங்கள், ஈஸியாக நீங்களே சொல்லிடலாம். இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பேர் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு குவாடினேட், ஃபஸ்ட்டு காம்போனன்ட் மட்டும்தான். பாருங்கள், ஆர்டர் பேரில் இருக்க ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன? 2, 3, 4, 5. பாரு, 2 டைம்ஸ் வந்திருக்கு, ரெப்பிட்டேஷன் வரக்கூடாது. 3, 4, 5. ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதிட்டோம். திஸ் இஸ் டொமைன். வாட் இஸ் ரேஞ்ச்? உன்னோட ஆர்டர் பேரில் இருக்கிற செகண்ட் காம்போனன்ட் தான் உன்னோட ரேஞ்ச். பாருங்கள் என்னென்ன இருக்குது, 8, 9, 10. 8, 9, 10. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்கிறோம் அப்படின்றது கிளியர் ஆகுதா? ஸோ டொமைன்னா என்ன, பேராக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு காம்போனன்ட் டொமைன். ரேஞ்ச்னா என்ன, பேராக இருக்கிற செகண்ட் காம்போனன்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது டொமைன் ஆஃப் ஆரை சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாமா? டொமைன் ஆஃப் ஆரை சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லாமல் பாருங்கள், சொல்லலாம். 2, 3, 4, 5 எதில் இருக்கு? ஏலையும் இருக்கா? அப்போது சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஆரை யாருக்கு சப்செட்டுன்னு சொல்லலாம்? கொஞ்சம் யோசிங்க. பி செட் பாருங்கள், 8, 9, 10, 11. அது உள்ளே இருக்கிற ஒரு 3 நம்பர் தான் வந்திருக்கு. அப்போது சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம், பி அப்படின்னும் சொல்லலாம், இல்லை சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம், இல்லை சப்செட் ஆஃப் கோடொமைன் அப்படின்னு சொல்லலாம். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிளியரான டீட்டெயில்டு டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டோம். எல்லாமே அது உள்ளே இருக்கிற சப்டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.